என் வாழ்க்கையை நினச்சா பயமாக இருக்குன்னு டேடி சொல்கிறாருமா. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குமா. நான் என்னதாம்மா பண்ணுறது? நீ முதல்ல தெளிவாக ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த முடிவில் நீ உறுதியாக இருக்கணும். அவருக்கு உடம்பு சரியில்லாமலே இருக்கட்டும், ஆனால் அதோட சான்ஸாக யூஸ் பண்ணிக்க கூடாதுல்ல. அடுத்தவங்க சொல்கிறதுக்காக, அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு இன்னும் நல்லா படிக்கணுமா? அப்போ நீ பேசாமல் படி. நல்ல பெரிய இடத்துல போய் உட்காரு, அச்சீவ் பண்ணு, நல்ல வேலை பாரு. நாங்கள் இருக்கோம் உன் கூட, உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. சரியா? இந்த பாரு இனியா, உனக்கு எல்லாமே தெரியும். நீ படித்த பொண்ணு, ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு. அப்பா வந்து உன்னை குழப்ப விரும்பல. சரியா? நான் உனக்கு எப்போயுமே நல்லது மட்டும் தான் நினைப்பேன். அது உனக்கு புரிஞ்சுதுன்னா அதை நீ முழுசாக நம்புறதா இருந்தால் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. இங்கே பாரு இனியா, கோபிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் இனியா, பார்த்துக்கோ. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லைங்க. எப்படிங்க நீங்கள் அந்த குடும்பத்தில் போய் பொண்ணு எடுக்கலான்னு முடிவு பண்ணீங்க? ஏன் அந்த குடும்பத்துக்கு என்ன குறைச்சல? வசதியில் பார்த்தா நம்ம பக்கத்தில் கூட அவங்களால வர முடியாதே. வசதியில் என்ன இருக்குது சந்திரிகா? நல்ல குடும்பமாக இருந்தால் போதாதா? இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு ஐடி கம்பெனியோட சிஇஓட பொண்ணு ஜாதகம் வந்துச்சுல, அது ஏன் இப்போ நீங்கள் வேணான்னு சொன்னீங்க? அந்த பொண்ணை விடவா இனியா பெட்டராக இருக்கா? அம்மா, அந்த பொண்ணு வேணால் பெட்டராக இருக்கலாம், ஆனால் அவங்க அம்மா கிட்ட தான் ரெஸ்டாரண்ட் இல்லையே. நான் ஒன்றும் தப்பாக பேசலையேப்பா. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தானே எனக்கும் இனியாகவும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறீங்க நீங்கள்.